ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜித் மதி சமையல். நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை நம்ம வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது புதினா சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரைக்கட்டு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் மணமாக இருக்கும் பிரியாணி. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். வதங்கலைன்னா நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் மட்டன் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1 kg மட்டன் எடுத்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவிலே நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவிலே நல்லா வேகணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது மட்டன்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 படி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 படி அரிசி எடுத்திருக்கேன். 4 படி தண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்து நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 2 படி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது. அடுப்பில் செய்கிறதுன்றதுனால அடி பிடிக்கும், அதனால் நல்லா பார்த்துக்கலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி எவ்வளோ வெந்து வந்திருக்கு பார்க்கலாம். அரிசியோட லெவலும் தண்ணியோட லெவலும் ஈக்குவலாக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அரிசியோட லெவலும் தண்ணியோட லெவலும் ஒன்றா. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி நம்ம தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் இப்போ எப்படி தம்மாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லாவே உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரைஸ் உதிரியாக வந்தால் தான் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். சுவையான மட்டன் பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காச்சும் மட்டன் பிரியாணி சமைக்க தெரியலன்னா அஜித் மதி சமையலை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.